பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா கொடியேற்றம் ஆகஸ்ட் 30 மாலை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வர சில மாதங்களே உள்ள நிலையில் தமிழக மக்கள் நலன் காக்க ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக தான் ஒரே தீர்வு என்று சசிகலா அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்று அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் திமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் சூழலை நாம் உருவாக்கிவிடக்கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறார். ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம் என்றும் 2021 தேர்தலுக்கு பின் நடைபெற்ற எந்த தேர்தலிலும் அதிமுக வெற்றி பெறவில்லை, இனியும் வேடிக்கை பார்க்க முடியாது என்று இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். 2021 தேர்தலில் அதிமுக வெற்றி பெற எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது என தேர்தல் களத்தில் இருந்து ஒதுங்கினேன் என்று தெரிவித்திருக்கிறார். அதிமுக மீண்டும் ஒன்றிணைந்தால் 2026 தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவது உறுதி என்றும் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா கொடியேற்றம் ஆகஸ்ட் 30 மாலை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக.